செய்தியாக மேற்கு வங்கத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனாலேயே என்னவோ தெரியல, அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் எல்லாம் இது வேணாம், இனிமே இங்க சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்ஸாம்லயுமே பாஜக அரசு வந்து விட்டது. அந்த எல்லையோர மாநிலங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்தப்படுகிறது. இந்த கட்டத்துல இப்ப என்னன்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்து இந்திய எல்லைகளை நோக்கி நம்ம பேரணி நடத்தணும், இந்தியா நம்ம மீது இந்த மாதிரியான ஒரு போர், இது ஒரு மறைமுக போர் மாதிரி தொடுக்குது நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கலக குரல் கிளம்பி இருக்கிறது. செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி முதல்ல எஸ்ஐஆர் ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போவே கதற ஆரம்பித்தாங்க, ஐயோ நாங்கள் இல்லைங்கன்னு பாதி பேர் கிளம்பி போனால். அதுக்கப்புறம் பல இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணாங்க எந்த பகுதியெல்லாம் அதிகமாக ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள்னு. ஒவ்வொரு முறையும் அமித்ஷா அங்கே பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊடுருவல்காரர்களை விரட்டி அடிப்போம், ஃபஸ்ட்டு இதே எங்களுக்கு அதுதான் அஜெண்டாவே அப்படிங்கிறப்பயே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. மம்தா பானர்ஜி எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய 24 பிரக்னாஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் தேர்தல் ஆணையத்துடைய சிறப்பான செயல்பாட்டினால அவங்களால கள்ள ஓட்டு பெரிய அளவு போட முடியல அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். இந்துக்களிடையே மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. இந்துக்கள் கன்சாலிடேட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மொத்தமாக வந்து பாஜகவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் வாக்கு சதவீதம், இந்த ஓட்டளிப்பு சதவீதம் வந்து அங்கே அதிகமானதுனால இப்போ 80%, 89% ஓட்டு போடுறாங்கன்னா அதில் 70-75% பாஜகவிற்கே மக்கள் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ரிசல்ட், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ரிசல்ட் வந்துட்டு இருக்கிறமே பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் ஒருத்தர் கதர்னார், டே 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 என்னடா இது, போற போக்க பார்த்தா பாஜக ஜெயிச்சிருவான் போல இருக்க, பெரிய பிரச்சனையா போடும், மம்தா அங்க ஜெயிச்சே ஆகணும், சுவேந்து எங்கள்கிட்டலாம் வாழாட்டாத, நீ எங்களை ஏதாவது பண்ணினா, எங்க ஆளுகளை இந்த பக்கம் துரத்தி அடிச்சுன்னா இங்க இந்துக்கள் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்லாம் உருட்டினாங்க, மிரட்டினாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் பயப்படல. இன்னொன்னு, போஸ்ட் போல் வயலன்ஸ் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் உள்ள பூந்து இந்துக்கள் ஏரியாலாம் விட்டு நரவு நிறைவில்லாம் அப்படின்னு. ஆனா மத்திய உள்துறை அமைச்சகம், குறிப்பாக தேர்தல் ஆணையமும் ஒரு விஷயம் பண்ணது. எலெக்ஷனுக்கு முன்னால வந்த இந்த ரிசர்வ் படை சிஆர்பிஎஃப் 60 நாட்கள் அங்கேயே இருக்கணும், ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த கான்பிடென்ட்ல மம்தா ஆட்சியின் மீது கோபத்தில் ஆல்ரெடி இருந்த மக்கள் அபிஷேக் பானர்ஜியை ரோட்ல விட்டு அடிச்சதெல்லாம் பாக்குறான். அதாவது அவர் கட்சியை சார்ந்தவர்கள், பாஜகவினர் யாரும் அடிக்கல, அவர் கட்சியிலே இருந்தவங்களே. இப்ப கல்யாண் பானர்ஜி அந்த ஆளு வந்து ஜெகதீப் தங்கர்லாம் எவ்வளவு காமெடி பண்ணாரு, எவ்வளவு கிண்டல் கேலி பேசினாரு, மிமிக்ரி பண்ணதெல்லாம், அதை ராகுல் காந்தி வீடியோ எடுத்தெல்லாம் வெளியில அசிங்கமான பல நிகழ்வுகள் பாராளுமன்றத்து வளாகத்துல நடந்தது பாக்குறோம். அவர் பாஜகவுக்கு எதிராக எப்படி பேசினார், அமித்ஷாவை எப்படி கொலை செய்வேன்னு மிரட்டினாரு, நீ இங்க பெங்காலுக்கு வந்து பாரு, நீ உயிரோட போறியான்னு பாரு அப்படிலாம் பேசினாரு. இதே அபிஷேக் பானர்ஜி ஜேபி நட்டாவை என்ன பேசினாரு, மம்தா பானர்ஜி வந்து ஹோட்டல்ல இருந்து அமித்ஷா வெளியில வர முடியாது இப்படியெல்லாம் பேசினாங்க. இப்ப அவங்களால தைரியமாக வெளியில வர முடியல, தலை காட்ட முடியலங்கிற ஒரு நிலைமை அங்க வெஸ்ட் பெங்கால்குள்ள நடக்குது. ஊடுருவலுக்காரர்கள் பயந்து கேம்ப் போட்டுட்டு ஓடுறான். ஒன்னு வி வில் டிடெக்ட் பண்ணுவோம், டிப்போர்ட் பண்ணுவோம், உங்களை வந்து ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாவில் வச்சு நாங்கள் அனுப்புவோம், உனக்கெல்லாம் சோறு பிடிக்க முடியாது. அது அங்கே மாநில தலைவர் சொல்ல, இவங்களுக்கெல்லாம் உட்காந்து போட்டுலாம் கன்ஃபைன்லாம் பண்ணி வச்சு பிரியாணியெல்லாம் உனக்கு போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, பார்த்தோமா கண்டுபிடிச்சோமா அவனை நாட்டை துரத்துறதுக்கு வழியே பாருங்க அப்படின்னு. குறிப்பாக அந்த எல்லையோர பகுதியில் பாஜக வெற்றி பெற்ற உடனே அந்த பார்டர் ஏரியால செலிப்ரேட் பண்ணாங்க. பட்டாசு ஏதோ தீபாவளி வெடிச்சு கொண்டாடுறது மாதிரி பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சரி கடுப்பாயிடுச்சு. வந்த உடனே இந்த 45 நாள்ல பல 1000 கிலோமீட்டர்கள் அந்த பிஎஸ்எஃப் கொடுத்துருவாங்க. அவங்க இப்பொழுது கம்பி வேலு போடுற வழியை பாக்குறாங்க. அவங்க நில அளவீடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நில அளவீடுகள் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் நம்ம பிஎஸ்எஃப் கூட முரண்படுகிறது, வாக்குவாதம் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு புரிய வைக்கிறேன், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஆளு இங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கான்,
அவனை நீங்க பேசாம பத்திரமா அழைச்சிட்டு போங்க, எங்களை தேவையில்லாம ஆயுதம் எடுக்க வைக்காதீங்க, ரொம்ப முரண்டு பிடிச்சின்னா அவனெல்லாம் கையில காலில் நாங்கள் சுட்டுருவோம், நாங்கள் கோவப்பட்டோம்னா ஏதாவது பண்ணிடுவோம்யா அப்படின்னு அவங்க மிரட்டின உடனே இப்பொழுது இருக்கு. இதை வந்து எப்படி ட்ரிகர் பண்ணலாம் இஸ்லாமியர்களை அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி அப்படிங்கிற அது வந்து ஒரு அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்பு. இந்த அமைப்பு தான் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை போராட்டத்தை தொடங்கியது. மாணவர்கள் போராட்டம்னா ஆரம்பத்துல வந்து அவங்களுக்கு பின்னால இருந்து இயக்கியது எல்லாமே இவங்க தான். அதனாலதான் பல கொலைகள் அங்கங்க நடந்ததுங்கிறத பாக்குறோம். குறிப்பாக இந்து ஆலயங்கள் மீது தாக்குதல் நடத்தியது, இஸ்கான் மீது தாக்குதல் நடத்தியதெல்லாம் இந்த ஜமாத்தே இஸ்லாமி ஒரு பயங்கரவாத அடிப்படைவாத அமைப்பு. இவங்க அங்க இருக்கக்கூடிய மசூதியில வந்து பயான் பண்ணி அங்க பெரிய அளவில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஆளுகள்லாம் சுட்டு சுட்டு இந்திய ராணுவம் விளையாடுது, சுட்டு சுட்டு விளையாடுறாங்க, நம்ம போய் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் நம்ம ஆட்களை அப்படிலாம் எல்லாம் பல இடங்களையும் திரண்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவங்கள திரட்டிட்டு வர பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை என்சிபின்னு ஒன்று இருக்குது, அது அடிப்படைவாத மாணவர் அமைப்பு, அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. நம்ம போய் அந்த பார்டர்ல இருந்து மனித கேடயமாக நிற்போம் நம்முடைய முஸ்லீம்களை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு தாராளமாக வந்து காப்பாத்து. ஆனால் கடுப்பாகி சுட்டாங்கன்னா அதையும் வாங்கிட்டு தான் போகணும். இது எப்படின்னா அந்த கொதிநிலையிலேயே அப்படி வச்சிருக்கிறது. ஆட்சி அங்கே மாறி இருக்குது. இந்தியாவோடு ஏதோ ஒரு வகையில் அவங்க நல்லுறவை பேண வேண்டும்னு நினைக்கிற நேரத்தில் அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது, நம்ம அமெரிக்காவும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு நினைக்குது, சீனாவும் அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. அதனால இந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய இது போன்ற அமைப்புகளுக்கு ஒரு புற போடுறது மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே உங்களால் இந்தியாவுக்கு எதிரான அதே மனப்போக்கோடையே வச்சுக்கங்க அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லை இப்போ இருக்கிற ஊழல்காரர்கள்லாம் துரத்திட்டோன்னா திரும்ப அது ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க எல்லையை. அதுக்கப்புறம் இங்கே ஊடுருவல் ஏதாவது நடந்ததுன்னா அப்புறம் நம்ம இராணுவம் எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட்டால் அதற்கு பதில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதனால இது வந்து மத மோதலை தூண்டுவதற்காக இப்போ இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்துக்களுக்கு எதிராகவும் அடுத்ததாக கலவரங்கள் உருவாகுவாங்க. ஆனால் அதையும் கூட நம்ம கன்சர்ன் வைத்து மற்ற நாடுகளோடு பேசி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம், குரல் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் இந்தியா கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்வை.